ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது, உணவு சாப்பிட்றதுனால என்னென்ன உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கும்போது இந்தந்த உணவு தான் சாப்பிட்ணும், இந்தந்த உணவு தான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டே இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, குழந்தையும் தாயும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மாதிரி லிஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிடவே கூடாது உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கும்போது ஒவ்வாமை அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனாலேயே அந்த மாதிரி நம்மக்கிட்ட பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்தந்த உணவை சாப்பிட்ணும், இந்தந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டியல் போட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்க்கு சுவை அளிக்கும் என்று விரும்பும் உணவு கூட அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உடலுக்கும் வயிற்றில் இருக்கும் கருவுக்கும் ஒவ்வாமை உண்டாக்கிவிடக்கூடும் என்பதால் ஒவ்வொரு வேளை உணவையும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தனக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கும் கருவுக்கும் சேர்த்து சாப்பிடுவது கட்டாயமாக இருக்குங்க. அதனாலேயே என்னவோ உணவை சத்து குறையாமல் குறைபாட்டை உண்டாக்க பார்த்து கொள்வது அவசியமாக இருக்குங்க. என்னென்ன உணவுகளை தவிர்க்க வேணும், என்னென்ன உணவுகளை சாப்பிட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஆரம்ப கட்ட கருவை கலைக்க பயன்படுத்திய பொருளை கர்ப்பிணிகள் சாப்பிடுவார்களா என்று கேட்கலாம். எள் உருண்டையாக சாப்பிட்டால்தான் கரு கலையும் என்பதில்லைங்க. எள்ளை மற்ற உணவுப் பொருட்களில் கறந்து சாப்பிட்டாலும் கூட ஆரம்ப கட்ட கர்ப்பத்தில் அவை ஆபத்தை தான் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமையும் குமட்டலையும் தவிர்க்க சுக்கு தட்டி போட்ட எள்ளு உருண்டையை சாப்பிட சொல்வார்கள். இது பார்த்திங்கன்னா இந்த எள் விதைகள் கர்ப்பப்பையில் உள் இருக்கும் கருமுட்டையை வெளியேற்றும் வகையில் கருப்பை தசையை தூண்டுகிறதுங்க. அதனால் எள் கலந்த உணவுப் பொருட்களை 6 மாதங்கள் வரையினது நம்ம சாப்பிடாம இருந்தால் தான் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மீன்களில் அதிக அளவு இருக்கும் பாதரசமானது வயிற்றில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சியிலும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியிலும் குறைபாட்டை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்பியலில் நச்சை உண்டாக்கக்கூடியது என்பதால் குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பை உண்டாக்கக்கூடுங்க. அதனாலேயே மீன் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுறா, வால்மீன் என கடலில் வாழும் பெரிய மீன்களை தவிர்க்க வேண்டுங்க. அதே நேரத்தில் சால்மன் மீன், கெளுத்தி, கெண்டை, சிறு மீன்களை நம்ம சாப்பிட்லாம். வேளைக்கு 1 அல்லது 2 துண்டுகள் வரை எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டை கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புரதம், இறைச்சி மற்றும் முட்டையில் அதிக அளவு நிறைந்திருப்பதால் அடிக்கடி சேர்க்க வேண்டாங்க. ஆனால் கர்ப்பத்தின் முதல் காலகட்டத்தில் எஸ்ட்ரோஜன் என்னும் ஹார்மோன் சுரக்கும் போது உண்டாகும் ஒவ்வாமை உணர்வு அதிகமாக உணவிலும் பிரதிபலிக்கப்படுகிறது. முதல் 3 மாதங்களில் முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது நன்றாக வேக வைத்து பொரித்து சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப் ஆயில் அரை வேக்காட்டில் வேக வைத்து சாப்பிடுவது, இது மாதிரி சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி பிரச்சனைகளோடு உடலை பலவீனப்படுத்தவும் செஞ்சிருங்க. அதனால் கவனமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கர்ப்பகாலம் முழுமையுமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃபின் நிறைந்த பானங்கள், அதாவது சாக்லேட் பொருட்கள் போன்றவற்றை அவ்வப்போது எடுக்கவே கூடாது. தவிர்ப்பதும் கூட மிகவும் நல்லதுங்க. கர்ப்பத்தின் முதல் 3 மாத காலத்தில் இவை கருச்சிதைவை ஏற்படுத்தினால் நாளடைவில் இவை வயிற்றில் இருக்கும் குழந்தையின் உடல் வளர்ச்சியில் குறைபாட்டை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காஃபின் என்பது ஒரு போதைப் பொருள் போன்றதுங்க. இவற்றை தற்காலிகமாக புத்துணர்ச்சியாக இருப்பது போன்ற உணர்வை தந்தாலும் கூட இவை ஆரோக்கியத்தை கெடுக்க மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த காஃபினுக்கு மாற்றாக கிரீன் டீ குடிக்கலாம்.
ஆனால் அளவோடு பரிந்துரைக்கப்படும் காஃபி அளவு கூட கிரீன் டீயில் பரிந்துரைக்கப்படவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதப்படுத்தப்பட்டிருக்கும் உணவுகள் அனைத்திலுமே நச்சுத்தன்மை கொண்ட பிஸ்பினால் ஏ என்னும் கெமிக்கல் அடங்கி இருக்குங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கிருமிகள் இதில் தங்கிவிடவும் கூடும் என்பதால் கருவுற்ற நாள் பிரசவம் வரை இந்த வகை உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளரும் குழந்தையின் நாளமில்லா சுரப்பி செயல்பாட்டை இது சேதாரமாக்குகிறது. இதனால் கர்ப்பகாலத்தில் பிரச்சனையோடு வேறு பல பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுங்க. உணவிலும் சரி, சுவைக்காக சேர்க்கப்படும் அஜினோமோட்டோ முதல் செயற்கை நிறமூட்டிகளை எல்லாமே தவிர்க்க வேண்டுங்க. அதே நேரத்தில் குளிர்பானங்களும் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியை குறைக்கவே செய்யக்கூடியதாக இருக்கு. எந்த உணவெல்லாம் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய உணவாக இருக்கோ அந்த உணவை எல்லாமே தவிர்த்துணுங்க. சத்து நிறைந்த ஆரோக்கியமான பொருளாகவும் கூட இருக்கலாம். ஆனால் கருவுற்ற நாளில் நீங்கள் சாப்பிடும்போது அவை உங்களுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கினால் கூர்ந்து கவனியுங்கள். தொடர்ந்து 2வது முறையும் அதே பொருள் உங்களுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கினால் நிச்சயம் அந்த பொருளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கர்ப்பகாலம் முடியும் வரைக்குமே உடலில் சுரக்கும் ஹார்மோன்களில் கர்ப்பகாலத்தில் மாற்றங்கள் உண்டாகும்போது உடல் ஏற்றுக்கொள்ளாதவற்றை சத்துள்ளதாயினுமே இருந்தாலும் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அவை வேறு விதமான விளைவுகளை உண்டாக்கிவிடக்கூடியதற்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கர்ப்பிணி பெண் கர்ப்பம் முழுவதும் அதிக புரதம் மற்றும் கால்சியம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. பால், தயிர் மற்றும் சீஸ் ஆகியவை கருத்தில் கொள்ள வேண்டிய சில பால் பொருட்கள். மோர் மற்றும் கேசின் 2 வகையான உயர்தர புரதம் பால் பொருட்களில் ஏராளமாக உள்ளது. இந்த பால் பொருட்கள் உங்கள் உணவில் கால்சியத்தின் சிறப்பு அதிகமாக இருக்குங்க. பால் பொருட்கள் பி வைட்டமின்கள், பாஸ்பரஸ், துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை நிறைய உள்ளதால் இந்த கிரேக்க தயிர் பல பால் பொருட்களை விட அதிக கால்சியம் உள்ளது. எனவே இது மிகவும் சத்தான உணவாக உள்ளது. குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இது உதவுதுங்க. பருப்பு, பட்டாணி, பீன்ஸ், கொண்டைக்கடலை, சோயாபீன்ஸ் மற்றும் வேர்க்கடலை ஆகியவை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகளில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, புரதம், கால்சியம் மற்றும் போலேட் ஆகியவை அதிகம் உள்ளதால் இவை அனைத்து கர்ப்ப காலத்திலும் ஒரு பெண்ணின் உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. குறிப்பாக இந்த போலேட் அதாவது B9 ஒரு மிக முக்கியமான பி வைட்டமின்களில் ஒன்றாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே ஒரு முக்கியமான உணவாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் முதல் 3 மாதங்களில் கருத்தரிப்பிற்கு முன்பே அதாவது ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணி பெண்ணுக்கு குறைந்தபட்சம் 600 மைக்ரோகிராம் போலேட் தேவைப்படுதுங்க. இது உணவில் இருந்து மற்றும் பெற கடினமாக இருக்கலாம். மருத்துவர்களின் பரிந்துரையை பொறுத்து கூடுதல் உணவுகளுடன் சேர்த்து பருப்பு வகைகளையும் கொண்டு தருவது மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குங்க. இந்த பருப்பு வகைகளில் இரும்பு மற்றும் மெக்னீசியம், பொட்டாசியம் ஆகியவை ஏராளமாக இருப்பதனால தானிய ரொட்டியில், ஹம்மூஸ், டகோ சாலட்டில் கருப்பு பீன்ஸ் அல்லது பருப்பு கறியை உணவில் சேர்த்து கொள்வது நிறைய உடம்புக்கு சத்துக்களை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. இனிப்பு உருளைக்கிழங்கில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் உள்ளது. இது உடல் வைட்டமின் ஏ ஆக மாற்றும் ஒரு தாவர ரசாயனியாக உள்ளதுங்க. அவை சமைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை உண்ண பல்வேறு வகைகள் உண்டாக இருக்கிறது. இந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு வைட்டமின் ஏ ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குங்க. அதனால் அதிக அளவில் உட்கொண்டால் நச்சுத்தன்மையை தூண்டக்கூடியதாக இருக்குது. கவனமாக சாப்பிடுங்க. ஒரு முழுமையான கர்ப்பிணி பெண் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் முட்டையில் ஒரு சிறிய அளவு உள்ளதுங்க. ஒரு பெரிய முட்டை சுமார் 80 கலோரிகள் மற்றும் உயர்தர புரதம், கொழுப்பு மற்றும் பிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை இது கொண்டு உள்ளதாக இருக்குது. கோலின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வைட்டமின் கர்ப்ப முட்டைகளில் ஏராளமாக உள்ளதுங்க. இது குழந்தையின் மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி கோளாறுகளையும் இது தவிர்க்க உதவுதுங்க. ஒரு முழு முட்டையில் சுமார் 147 மில்லிகிராம் கோலின் உள்ளதால் இது கர்ப்பிணி பெண்ணை தற்போதைய தினசரி கோலின் உட்கொள்ளும் பரிந்துரைக்கப்பட்டு வருதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.